அன்னையின் வணக்க மாதத்தின் 14ஆம் நாளினை சிறப்பிக்கும் புனித விண்ணேற்பன்னை பிரசீடிய சகோதரிகளாம் நாங்கள் அன்னையின் அன்பு பிள்ளைகளாம் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். நல்லாவின் பால் மடி சுவைத்ததில்லை, நறும்பூவின் மனம் சோலை முகர்ந்ததில்லை, நெல்லாகும் கதிர் நிலம் உண்டதில்லை, நிறைகின்ற நீர் குளம் குடித்ததில்லை. எல்லாமே பிறர் குலைக்க கண்டதாலே என்னாலும் இறை குலைக்க இணைந்தேன் எனும் பணிந்த வட்டத்துக்குள் தம் வாழ்வு பாதையை வடிவமைத்து கொண்டதனால் தம் 70வது அகவையில் ஊன் உடலோடு விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் விமலியாய் உயர்த்தப்பட்டதனால் விண்ணேற்ப அணை என பெயர் பெற்றாள் எம் அன்னை. அன்பு மகனை இழந்த அந்தகார சூழல், திருத்தூதர்கள் கலங்கி தவித்து நிலை குலைந்து தத்தம் தொழில்வினை துவங்கவிருந்த வேளை தன் மகன் விட்டு சென்ற பணியை கட்டி காப்பது அவர்தம் கடமை என திருத்தூதர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து தூய ஆவியின் துணையால் திடப்படுத்தியவள் எம் அன்னை. அன்னை இல்லையே கிறிஸ்தவம் இல்லை என்னும் அளவுக்கு கிறிஸ்தவத்தின் அடித்தளமும் ஆணிவேருமாய் இணைந்து செயல்பட்டதனால் இயேசு கிறிஸ்துவின் முத்தான முதல் சீடத்தியானாள். இந்நன்னாளில் நாட்டு தலைவர்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம் என்பது போல் நாட்டு தலைவர்கள் உயிருள்ள ஊன் உடலின் தலை போன்றவர்கள். ஏனெனில் தலையை அலங்கரிக்கும் மூளை மனிதனின் சொல் செயல் சிந்தையை தன் கட்டுக்கோப்பின் கீழ் வைத்து செயலாற்றுகின்றது. மூளையில் குழப்பம் ஏற்பட்டால் சுயநினைவு இழந்து போகின்றது. மூளைச்சாவு அடைந்து விட்டால் மனித வாழ்வு முற்று பெற்று முடிவுக்கு வந்து விடுகிறது. இது போன்றவர்தாம் தலைவர்கள் என்பதால் தடுமாறா மூளையுடன் செயலாற்ற அழைக்கப்படுகிறார்கள். தம் ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை ஜாதி சமய பேதமின்றி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒவ்வாமையின்றி, பணம் பகட்டு பாகுபாடின்றி பெற்ற மக்களாய் பேணி காக்கும் மனப்பக்குவம் நிறைந்தவராய் இருக்க வேண்டும். தொழில் தரத்தை உயர்த்தி விளைச்சலை பெருக்கி விலையுயர்வை கட்டுக்குள் வைத்து மக்களின் கண்ணீரில் தன் குருதியை காண்பவனே உண்மையான தலைவன். இன்றைய திருத்தூதர் பணிகள் நூலில் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் விட்டு சென்ற வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய புனித மத்தியாவை அடையாளம் காட்டிய இறைமகனிடம் நம்மை ஆள தகுதியான நல்ல தலைவர்களை அவர்தம் ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டிட இத்திருப்பலியில் உருக்கமுடன் ஜெயிப்போம்.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது ஜாஸ்லின் பிரதீபா 25வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், அந்தோனி திலீப் ஆனந்த் 40வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் பவுலோஸ் உடல் நலம் மற்றும் நீண்ட ஆயுள் பெற 48வது பிறந்த நாளை கொண்டாடும் அவர் இறைவனுக்கு நன்றியாகவும், பவன்ராஜ் ஞானப்பு பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாகவும், பிளஸ்ஸி மரியா 11ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றதற்கு நன்றியாகவும், கே அனீஸ் கே பிரீத்தி நல்ல மதிப்பெண் பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், ஜேசு தங்கம் நல்ல உடல் நலனுக்காக மேலுமாக கருத்துக்கள் நிறைவேறவும், ஃபெலிக்ஸ் ஜேக்கப் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அவர்களுடைய வேண்டுதலை இறைவன் முன்பாக நாம் சமர்ப்பிப்போம். மேலுமாக வசந்தா 30வது நினைவு நாளும், மேலும் அருள் அவர்களுடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும், டி வில்சன் பெர்னாண்டோ அவருடைய ஆன்ம இலைப்பற்றிக்காகவும், PM எலிசபெத் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆர் லூர்து ஜோசப் ராஜ், லியோ ராஜன ரத்தினம் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், KT பாலசாமி, தாமஸ் ஜோசம்மாள் அவருடைய ஆன்ம இலைப்பற்றுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
புனித மத்தேயாம் திருத்தூதர் குழுமத்தில் எப்பொழுதும் இணைத்து கொண்டீரை. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் என்றும் எப்பொழுதும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வசனங்கள் 15 முதல் 17 முடிய மற்றும் 20 முதல் 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னறித்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பதாக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்து கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியிருந்தது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களும் ஒருவராக சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். உயர்குடி மக்களிடையே அவரை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூசியில் இன்று அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டினிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தன் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். Alleluia.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்பவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய மன்றாட்டுக்களை பதுவை அந்தோணியாரின் வழியாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கும். உங்கள் பதில் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை என்றென்றும் ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலை எங்களில் என்றும் எப்பொழுதும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணுலகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினையை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்னும் என்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். அன்பு தேவனே, முக்கியமாக இந்த நேரத்தில் உம்முடைய புனிதராகி இருக்கின்ற அந்தோனியாரை நாடி வந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் கண்பாரும். அவர்களுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஏற்றருளும். முக்கியமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஏதோ வேறு ஒரு இடத்திற்கு படிக்க இடம் தேடி நாடி செல்லுகின்றார்கள். அவர்களின் நீர்தாமை துணை புரியும். மேலுமாக இல்ல கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் அந்தோனியாரை தேடி வந்திருக்கின்ற இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கண்பாரும். அவர்கள் அனைவரும் அவருடைய பரிந்துரையால் நிறைவான பரிபுல நலன் பெற வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றத்தால் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நாம் உயிர்த்த ஆண்டவரின் அன்பு நிறைந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர்.
தன்னுடைய தந்தையின் அன்பில் நிலைத்திருப்பதற்காக ஒவ்வொருவரின் மனதை தொட்டு அவர் பக்கம் இழுத்து எப்பொழுதும் தந்தையின் அன்பில் நிலைத்திருக்க தினம்தோறும் அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் உன்னதமான தெய்வன். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். படியிடுவோம். இந்த மாதத்துடைய 3வது செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதராம் பொழுது அந்தோணியாருடைய சிறப்புமிக்க தினத்தில் அற்புதமான இந்த மாலை திருப்பலியிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு இயேசுவை நம்முடைய ஆன்மீக உணவாக பெற்றிருக்கிறோம். நன்றி கூறுவோம். நம்முடைய பாதுகாப்பிடம் எடுத்து வைத்த தொழில் விதமான மன்றாட்டுக்கள் அவர் நமக்கு பருந்து பேசி பெற்று தருகிறார். நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி இந்த ஆற்றல் மிகு மன்றாட்டு செபத்தை இணைந்து செபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போவதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாளமான படைத்தவரே, நம் அனைவரும் கண்களை மூடி
நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் பாதத்தில் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து வைப்போம். சிறப்பாக நம் குடும்பத்திற்கு அத்தனை பேரையும் அவர்தாமே வழி நடத்த வேண்டும். சிறப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி என்றும் தங்க வேண்டும். குழந்தைகள், குறிப்பாக இந்த தேர்வு எழுதி முடித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு, 11ஆம், 10ஆம் வகுப்பு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. பிள்ளைகள் விரும்பிய பாடங்கள், விரும்புகிற கல்லூரிகள் கிடைக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் கல்வி வியாபாரமயமாக்கப்பட்டு லட்சக்கணக்கிலே சீட்டுக்காக அடைமோதி கொண்டிருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளுக்குரிய படிப்பை பெற்றோர்களுக்கு உகந்த விதத்தில் கிடைப்பதற்கான அருளுதவி புரிய வேண்டும். இன்னும் நம்முடைய குடும்பத்திலே நடைபெற இருக்கிற நல்ல பல காரியங்களுக்காக, சுப காரியங்களுக்காக, திருமணங்களுக்காக திருமண தடைகள் நீங்க வேண்டும். குழந்தை வாக்கியம் கிடைக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். நாம் எடுக்கிற பல முடிவுகள், முயற்சிகள், திட்டங்கள் அத்தனையும் நமக்கு நலமாய் அமைய வேண்டும். நாம் செய்கிற பணிகள், தொழில்கள், வியாபாரங்கள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய வரும்படிகள், நம்முடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நாம் தடுத்தாட்கொள்ளப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர்வு பெற வேண்டும். இன்னும் நாம் உள்ளத்தில் எண்ணி இருக்கிற பலவிதமான தேவைகளை, குறிப்பாக இந்த வழக்குகள், நிலுவையில் இருக்க வழக்குகள் முடிவு பெற வேண்டும். வீடு கட்டுது, இடம் வாங்குது, இப்படியான விஷயங்கள் நமக்கு தடையின்றி நடைபெற வேண்டும். நம் உள்ளத்தில் எண்ணி இருக்கிற பல காரியங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாட்களிலே இந்த கோடை வெயிலினாலும் மற்றும் பலவிதமான உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக ஜெபிப்போம். பலவிதமான வலிகள், வேதனைகள், மருந்துகள், மாத்திரைகள் சாப்பிட்டும் உடல்நலம் குறைவில்லாமல், குணம் பெறாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அவருடைய பாதுகாவலுடைய பருதி பேசல் அவர்களுக்கு சுகம் தரும்படியாய் என்றாள். பலவிதமான உடல் உள்ள நோய்களால், குறிப்பாக மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், தூக்கமின்மைகள், நிறைவின்மைகள், மகிழ்வின்மைகள், அதனால் ஏற்படுகிற கலக்கங்கள், பயங்கள், துயரங்கள், அச்சங்கள், அப்படியாய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்கள் இருக்கிற அத்தனை விதமான காரியங்களை நீக்கி அவர்களுக்கு அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் தரும்படியாய் என்றார். கூடி வந்து ஜபிக்க நம் ஒவ்வொரு உள்ளத்தின் வாஞ்சிகளை அவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேர்களை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்று வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக என்னாலும் எப்பொழுதும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மதையா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொழியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதனுடைய ஆசிரும் அருளும் எவ்வளவு அவசியம் என்பதை பதுவை அந்தோணியாருடைய வாழ்விலே தெள்ள தெளிவாக நாம் பார்க்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய வாசகங்களிலே என் அன்பில் நிலைத்தருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முக்கியமான அழைப்பை கொடுக்கின்றார். இந்த அன்பானது எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் யோசிக்க இருக்கின்றோம். இந்த அன்பு சுயநலமற்ற அன்பு, இந்த அன்பு யாரையும் எதற்காகவும் விட்டு கொடுக்காத அன்பு, இந்த அன்பு மற்றவர்களை ஏளனம் செய்யாத அன்பு, இந்த அன்பு அனைவரையும் அரவணைத்து ஒற்றுமையாய் வாழக்கூடிய அன்பு. இந்த அன்புதான் மற்றவர்களுக்காக தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் கொடுக்கும் அன்பு. அதுவே நம்முடைய ஆண்டவரின் அன்பு. அதற்காகவே அவர் இந்த மண்ணுலகிலே பிறந்து இறந்து மீட்பிற்காக உயிர் தெழுந்த உயிருள்ள தேவனாய் வீற்றிருக்கின்றார். இந்த நற்கருணையும் பிரசன்னத்தில் மட்டுமே பதுவை அந்தோணியானின் அனைத்து விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுகின்றன. ஆண்டவர் இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்றார் என்பது அவர் ஆழ்ந்து நம்பி இருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நம்பிக்கை அது ஒரு அன்பின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த விசுவாசத்தின் நம்பிக்கை. அதுதான் பதுவை அந்தோணியாரையும் இந்த நற்கருணை நாதரையும் ஒன்றாய் இணைக்கும் அன்பின் பிணைப்பாக இது மாறி இருக்கின்றது. இந்த நற்கருணை ஆண்டவர் இல்லையெனில் பதுவை அந்தோணியாரின் அற்புதங்களும் அதிசயங்களும் எந்த உலகத்திலும் நடப்பது கிடையாது. ஏனெனில் அவ்வளவு மகத்துவம் அவர் இந்த நற்கருணை நாதனுக்கு கொடுத்து மக்களை நற்கருணை நாதர் மீது மிகவும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஈர்ப்பதற்காக பலவிதமான முக்கியமான புகழ்ச்சிகளை ஆண்டவருக்கு துதைக்கின்றார். அதோடு பலவிதமான எண்ணங்களை அவர் மீது ஈர்ப்பின் வழியாக கொடுக்கின்றார். இந்த நற்கருணை நாதர் அனைவரையும் அன்பின் ஈர்ப்பினால் அழைக்கின்றார். இந்த அழைப்பு தான் அன்பின் அழைப்பு. ஆகவே இந்த நற்கருணை நாதரின் அன்பின் அழைப்பிலே அவர் முன்பு கூறியது போல, நான் என் தந்தையின் அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பின் கட்டளையாக இருக்கின்றது. இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்த்தால், முதலிலே இந்த அன்பில் நிலைத்திருப்பதற்கு நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். நம்முடைய நம்பிக்கையானது ஒரு நாளோ 2 நாளிலோ நம்பிக்கையை அதிகப்படுத்திவிட்டு இந்த நம்பிக்கை எனக்கு போதும், இதற்கு மேல் எனக்கு வேண்டாம் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் கொண்டுள்ள மக்களாக இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய நம்பிக்கையை தினம்தோறும் 2 விதமாக 3 விதமாக மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும். அந்த நம்பிக்கை தொடர்கதையாக, தொடர் பயணியாக, தொடர் வழியாக இருந்து கொண்டே செல்ல வேண்டும். இல்லையெனில் நம்முடைய நம்பிக்கை ஒரு முட்டுக்கட்டாக, ஒரு நிற்போக்காக மாறிவிடுகின்றது. இதற்கு நாம் இடம் கொடுத்தோம் எனில் நம்முடைய வாழ்விலே அன்பிற்கு நாம் இடம் கொடுக்காமல் போகின்றோம். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை ஒரு தொடர்கதையாக நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டி நம்முடைய தந்தையாம் இறைவனிடம் சென்றிருக்கின்றார். அது எப்படி சாத்தியம் என்பதற்கு அவர் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கின்றார். நான் வாழ்வது போல நீங்களும் வாழுங்கள், என்னால் முடியும் எனில் நீங்களும் என் தந்தையால் தேர்ந்து கொண்டபட மக்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரால் மென்மேலும் அதிசயங்களை செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கப்பட்ட மக்கள், நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள், ஏனெனில் நான் என் தந்தையின் அன்பில் நிலைத்திருக்கின்றேன். அவருடைய தொடர்கதையானது அவர் தந்தையிடம் கேட்ட அனைத்தையும் மக்களுக்கு போதித்தார். தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றினார். இறுதியிலே தந்தையின் திட்டமானது மக்களின் மீட்புக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க வேண்டும். ஆகவே அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையும், அந்த இருந்த அனைத்தையும் என்று சொல்லும் பொழுது அவரிடம் இருந்த இறுதி சொட்டு இரத்தத்தையும் கூட நம்முடைய மக்களுக்காக கொடுக்க விடுகின்றார். அதுவே இருப்பது அனைத்தையும் கொடுத்து மக்களின் மீட்பை போராடி பெற்ற அன்புதான் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு.
ஆகவே இந்த அன்பிலே நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். எவ்வாறு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தந்தையாம் இறைவனுக்கும் பிணைக்கப்பட்டிருந்த அன்பு ஒரு நம்பிக்கையின் அன்பாக, ஒரு விதமான புரிதலின் அன்பாக இருந்தது போல நமக்கும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கும் இடையில் இருக்கும் அன்பு பிணைக்கப்பட்ட ஒரு அன்பின் உறவாக மாற வேண்டுமெனில் நம்முடைய நம்பிக்கை தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தின் தொடர் பயணமாக இருக்க வேண்டும். பயணம் முடிவிற்கு வராமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உயிருள்ள நாதனை மற்றவர்களுக்கு போற்ற முடியும், மற்றவர்களுக்கு இவருடைய மகத்துவத்தை எடுத்து கூற முடியும். அதற்குத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கின்றார். உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஒரு அற்புதமான அன்பின் கூற்றை அவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த அன்பின் கூற்றின் வழியாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும். புரிதலின் வழியாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. குடும்பங்களின் வழியாக அன்பியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. அன்பியங்களின் வழியாக பங்குகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. பங்குகளின் வழியாக மறை மாவட்டமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. மறை மாவட்டத்தின் வழியாக தாய் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் ஒரு குடும்பத்தின் அதிசயமாகவும் ஒரு குடும்பத்தின் முக்கியத்துவமாகவும் அமைகின்றது. ஆகவே இந்த அன்பு ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுகின்ற ஒரு அன்பாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியார் நம்மிடம் இருக்கின்றார். அவர் ஒருவரே நம்முடைய தந்தையிடம் அழைத்து செல்லக்கூடிய அனைத்து விதமான வழிகளையும் நமக்கு காட்டக்கூடிய உயிருள்ள தேவன். அவரே நம்முடைய ஆண்டவர் இயேசுவை வழிநடத்தி அவருக்கு தேவையான அனைத்து வழிகளையும் தந்தையிடமிருந்து தெள்ள தெளிவாக அவர்கள் கண்முன்னே காண்பிப்பதையும் நாம் திருவிழியத்திலே கேட்கின்றோம். அதுபோலதான் நம்முடைய பயணமானது திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து அவருடைய வழிகாட்டுதலிலே நடக்கின்றோம் எனில் நிச்சயமாக நம்மிடம் சுயநலம் இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக நாம் வழிவகுக்க முடியும். எப்பொழுது என்றால் நாம் தூய ஆவியாரின் உண்மையான பிரசன்னத்தை உணரும் பொழுது மட்டுமே. அதற்குத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அன்பில் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே தந்தையாம் இறைவனின் கட்டளைகளை கடைபிடிப்பதோடு நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க முடியும். அவர் கூறும் கட்டளைகளும் தந்தையாம் இறைவன் கொடுத்த கட்டளைகளும் முக்கிய கூற்றாக அமைவது ஒன்று, இறைவன் நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. நம் அனைவருக்கும் தலைமை குருவாம் நம்முடைய தந்தையாம் இறைவன் இருக்கின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆகவே அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியானது பிணைப்பின் ஒரு அன்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விரிசலும் ஏற்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஓட்டையும் இல்லாத அன்பாக அது இருக்க வேண்டும். அதற்குத்தான் அவர் கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய தந்தையாம் இறைவன் கொடுத்த கட்டளைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் கூறிய முதல் 3 கட்டளைகளிலே உங்கள் முழு மனதோடு நம்முடைய தந்தையாம் இறைவனை நீங்கள் போற்ற வேண்டும். அவருடைய பெயரை நீங்கள் வீணாத இடத்திலே பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அவர் முதல் 3 கட்டளைகளிலே அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய தன்மையையும் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எப்படி உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு சில அறிவுரைகளாக அவர் கொடுக்கும் கட்டளைகளே இரண்டாவது பாதியாக அமைகின்றது. இதிலும் ஒரு புதுமையின் அடிப்படை தேவையாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த 2 கட்டளைகள். அதிலே முதல், உங்களுடைய முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு மனதோடும் நம்முடைய தந்தையாம் இறைவனை ஏற்க வேண்டும், உங்களுக்கு வேறு தெய்வம் கிடையாது என்று அவர் கொடுத்த முதலாம் கட்டளை. இரண்டாவதாக இருப்பது, நீங்கள் உங்களை அன்பு செய்வதை போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். இதுதான் நமக்கு ஒரு விதமான சுயநலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக அமைகின்றது. ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கட்டளையை சொல்லும் பொழுது அவர் அவருடைய வாழ்விலே கடைபிடித்தார். ஆனால் நாம் எப்படி கடைபிடிக்கின்றோம் என்பது நமக்கு மட்டுமே அறிந்த ஒரு கூற்றாக அமைகின்றது. ஏனெனில் நம்முடைய தந்தையாம் இறைவனின் அன்பு எவ்வாறு மற்றவர்களுக்காக இருந்ததோ
அதுபோல நம்முடைய அன்பு மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும். அது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது, மாறாக நம்முடைய இறைமக்கள். ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஒரு தந்தையாம் இறைவனை பெற்றவர்கள், ஒரு குடும்பத்தினர் என்பதை நாம் மறந்து விடாமல் எப்பொழுதெல்லாம் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் அன்பின் கரத்தை நாம் நீட்டி நம்மால் இயன்றவற்றை மற்றவருக்கு செய்ய வேண்டும். குறிப்பாக அவர்கள் கஷ்டத்தால் அவதிப்படும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு மீட்பு கொடுக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே மீட்பு பிறக்க வேண்டுமெனில் நம்முடைய தந்தையாம் இறைவன் இன்னொரு மனிதர் மூலமாகவே அதை செயல்படுத்தி காண்பிக்கின்றார். அதுதான் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய மகத்துவமான பண்பு. இதற்கு அனைத்திற்கும் சொந்தக்காரரே நம்முடைய நற்கருணை நாதர். எவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும், என்னுடைய கட்டளையை கடைபிடித்து தந்தையாம் இறைவனின் வழிகளை கடைபிடித்தால் எப்படி நீங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை அவர் இந்த பிரசன்னத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். என்னிடம் எதுவும் இல்லை கொடுப்பதற்கு, நான் என்னையே உங்களுக்கு கொடுத்தேன் என்று நம் மத்தியிலே வீழ்ச்சி வைக்கின்றார். ஆகவே சிறிது நேரம் அவர் நம் மத்தியில் இருந்தாலும் நம்முடைய சுயநலத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு அவர் நமக்காக எப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டாரோ அதுபோல நம்முடைய வாழ்விலே நம்முடைய பாவங்களை அவரிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய புனித தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். புனித தன்மையை நாம் பெற்றுக்கொள்வதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மற்ற மனப்பக்குவத்தை பெற்றவர்களாக இந்த நற்கருணை நாதத்திலே நம்முடைய அனைத்து விதமான மன்றாட்டுகளையும் சமர்ப்பிப்போம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை வடிவத்திலே நம் மத்தியில் வீற்றிருக்கின்றார். ஆகவே அவருடைய அந்த அற்புதமான வார்த்தைக்கு இணங்க நாம் ஒப்பு கொடுத்த அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே நம்முடைய நம்பிக்கையின் பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். இந்த இறை ஆசிரியருக்கு நம்மை ஆயத்தப்படுப்போம். மாண்புயர் கீதம் பாடி அவருடைய ஆசிரையும் அருளையும் தொடர்ந்து பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்தனை உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடையிடாமல் அனுபவிக்க அருள் வரையுமாறு
உமை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றது நீரே. ஒரு நிமிடம் நம்முடைய பங்கில் இந்த ஒவ்வொரு நாளும் வணக்கம் மாதாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே விண்ணேற்பு அன்னை பிரசத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாலை ஜெப மாலையை அழகான ஒரு முன்னுரை கொடுத்து இந்த நாளை அழகுபடுத்தி அன்னையை மகிமைப்படுத்த இருக்கிறார். பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய விண்ணேற்பு அன்னை பிரசனத்திற்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நம்மத்திலே இன்று திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் அருள் தந்தை பிரவீன் அவர்கள். தந்தை அவர்கள் ஹோலி கிராஸ் சபையைச் சேர்ந்தவர். நம்முடைய உதவி பங்கு தந்தை சபை தான். கடந்த ஓராண்டாக பெரவள்ளூரில் இருக்கிற உயிர்த்த ஆண்டவர் பங்கில் அவர் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி இந்த மாத இறுதியிலே அவர் பழனியில் இருக்கிற அவருடைய ஹோலி கிராஸ் பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக பொறுப்பெடுக்கிறார். தந்தையை நான் 2 முறை பார்த்துருக்கேன். அப்போதே பழகக்கூடிய இனிமையான ஒரு தம்பி. ஆகவே நான் வந்த பிற்பாடு நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னார். சங்கே சும்மா அவர் தான் ஒரு மாலை திருப்பலியில் நமக்காக ஜெபிக்க அழைத்து இந்த நாளிலே நம்மோடு கூட நமக்காக திருப்பலியை ஜெபித்த தந்தை பிரவீன் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளும் பாராட்டுகளும் அவருடைய பணி சிறக்க அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தந்தை என்னை ஒரு சாட்சியை நம்ம அப்படி கேட்போம் இந்த நேரத்தில். அது முடிஞ்சிருப்பான். என்னோட பேர் மரிய சங்கீதா. நான் மானாமதுரையிலேருந்து வந்திருக்கேன். என்னோட அப்பா இந்த பங்கு, என்னோட பையன் இது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இவன் 2 வயசுக்கு மேலே ஆகுது, பேசலை. இங்கே தவக்காலத்தில் 1 வீக் ஃபுல்லாக தியானம் நடந்துச்சு. அப்போ அப்பா கிட்ட ரொம்ப கஷ்டத்தில் தம்பி பேசணும்னு வேண்டிக்கோங்க டாடி, சீக்கிரமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ப்ரேயர் அப்போ டாடி இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாதர் ஒரு குழந்தை பேசணும்னு சொல்லி ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு, கண்டிப்பாக அவன் சீக்கிரமாக பேசிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அது டாடி உடனே என்கிட்ட சொல்லி நவநாள் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மானாமதுரையில் ஒரு சர்ச்சு தான் இருக்குது, குழந்தை தெரசா சர்ச். அங்கே அன்னனியார் சிறுவருக்கு ஆனால் டெய்லி போக முடியாது. அதனால் வீட்டில் இருக்க சிறுவத்திலேயே நான் ஒரு 7 நாள் ப்ரேயர் பண்ணேன். இப்போ அவன் அம்மா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். கடவுளுக்கு ஸ்தோத்திரம், ஆமீன் சொல்லு, ஆமீன் ஆமீன்
பலத்த ஒரு கரங்கள். ஆமென் சொல்லு. ஆமென். ஆமீன் சொல்லு. ஆமீன். ஆமீன் சொல்லு. அந்தோனியார் புகழ் வாழ்க. இயேசுவின் மதுரமான திருஹ்ருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹ்ருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.